நாமினேஷன் முடிஞ்சது லைவில் அதை பற்றி பேசலாம் தான். ஆக்சுவலாக பார்த்தா ஓப்பன் நாமினேஷன் எப்பயும் போல் இவனுங்க சேஃப் கேம் தான் ஆடினாங்க. ஏதோ ஒரு சிலர் தப்பி தவறி நாமினேஷனில் வந்துட்டாங்க, இல்லைனா சேஃப் கேம் தான் ஆடியிருப்பாங்க. அந்த சேஃப் கேம் ஆடினதுலேயும் தப்பிச்சது விக்ரம் தான். ஆக்சுவலி தப்பிச்சது விக்ரம்னு சொல்ல மாட்டேன், அந்த விக்ரமை தப்பிக்க வச்சது ஹோஸ்ட் விஜய் சேதுபதின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் விக்ரம் புராணம் விக்ரம் புராணம் விக்ரம் புராணம் தானே பாடிட்டுருக்காருன்னு சொல்லும் போது அவரை திட்டாருன்னு நான் சொல்லலை, பாராட்டுறாருன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு ஜால்ரா சேர்க்குற வேலையை நல்லா செய்கிறாருல்ல வீக்கெண்டில், அதே மாதிரி அவர் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை அப்பட்டமாக போட்டு அப்படியே அப்பட்டமாக நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. அப்போ டீம் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. ஹோஸ்ட் விக்ரமை கேள்வி கேட்க மாட்டாரு, ஹோஸ்ட் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஹோஸ்ட் விக்ரம் எதுவுமே செய்யலைனாலும் பாராட்டுறாரு, இல்லை என்ன வேணால் செஞ்சாலுமே திட்ட மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டஸ்டன்ஸ்க்கு காட்டுறீங்க, ஓகேவா? அப்படி கண்டஸ்டன்ஸுக்கு காட்டும்போது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஹோஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை க்ளூவாகவே எடுத்துக்குவாங்க. அது சரியான புரிதலாகவும் இருக்கலாம், தப்பான புரிதலாகவும் இருக்கலாம். இவங்க சரியாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்ற கன்ஃபியூஷனாகவும் இருக்கலாம். ஆனால் எப்போ பாரு ஒருத்தங்களை மட்டும் திட்டுறதே கிடையாது, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள கேள்வி கேட்கறது கிடையாது. அப்படியே எழுப்பி சுபிக்ஷாவது நேற்று திட்டுற மாதிரி திட்டினது சுபிக்ஷா விஷயத்தில் அண்ணன்னு சொல்லி கேமை கோட்டை விட்டுறாதீங்கன்னு சொன்னால் சும்மா அது ரோஸ்டாது. அதுக்கு முதல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது அந்த கண்ணாடியை தயவுசெய்து எடுத்துகிட்டு ஹோஸ்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா அவரோட கண்ணோட ரியாக்ஷன் தெரியவே இல்லை. அவர் நிஜமாக சீரியஸாக யாரையாச்சும் திட்டுறாரா, ஃபன்னாக திட்டுறாரா, அவர் கோவப்படும் போது நிஜமாக அவர் கண்ணில் அந்த கோவம் இருக்கா, இல்லைனா ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவர் எந்த விதமான அந்த கண்ணில் அந்த வன்மம் தெரியுது அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் கூலிங் கிளாஸ் போட்டு வாங்க சார். நீங்கள் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில, கமல் சார் கண்ணு நேராக பார்த்து பேசுவார். அவர் திட்டுறாரோ பேசுகிறாரோ கலாய்க்கிறாரோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருமே அது கண்டஸ்டன்ஸ் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறதா இருக்கும். ஒன் ஆன் ஒன் அந்த ஐ டு ஐ அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஐக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் வார்த்தையில் பொய் சொன்னாலும் அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்கன்னு. நீங்கள் திட்டுற மாதிரி திட்டினாலும் நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சீரியஸாக திட்டு விழலான்றதை காட்டும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்களை இப்போ பாராட்டுறதுலாம் பாராட்டுறது முக்கால்வாசி நேரம் அது வன்ம புகழ்ச்சியாக வஞ்ச புகழ்ச்சியாக தான் இருக்கே தவிர அது மனசார பண்ணுறதா இல்லை. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணாடியை கழட்டினீங்கன்னா நீங்கள் நிஜமாக பாராட்டுறீங்களா இல்லை அந்த பொண்ணை நக்கல் நையாண்டி பண்ணுறீங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அந்த வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களை கண்ணில் தெரியும். எஃப்ஜேவை நீங்கள் திட்டும் போது சீரியஸாக திட்டுறீங்களா சும்மா பேருக்கு திட்டுறீங்களா அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னும் போது முதல்ல அந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கள் சார். அதுதான் நீங்கள் பண்ணுற வேலைக்கு நேர்மையான விஷயமா இருக்குமே தவிர ஐ டு ஐ கான்டாக்ட் அந்த கண்டஸ்டன்ஸ் கூட நீங்கள் வச்சா மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஹோஸ்டிங்ன்றதை அந்த இடத்துல ப்ரூஃப் ஆகும். அவங்க கண்ணை பார்த்து பேசுகிற தைரியம் உங்களுக்கு இல்லையா, இல்லை உங்கள் கண்ணை கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டா உண்மை தெரிஞ்சிருமே, இல்லை ஆடியன்ஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருமேன்ற பயம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக மொத்தம் நீங்கள் ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாமல் நீங்கள் ஹோஸ்டிங் பண்ணுறதே ஒரு விதமான பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஸோ இந்த இடத்துல விக்ரம திட்னரா மாதிரி அந்த சுபிக்ஷா விஷயங்கள் சொன்னாலுமே அந்த சுபிக்ஷா திருந்தலை. விக்ரம் அப்படி தன்னோட கேமை லூஸ் பண்ணியிருக்க அப்படி நீ அழுதியம்மா போன வரோம் கேப்டன்சி நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், ஜட்ஜுக்கு நல்லா பண்ணியிருக்கணும், அங்கெல்லாம் நான் கிடைச்ச ஸ்கோப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது உனக்கு ஸ்கோப்பே கொடுக்க நீ மிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறத விட உனக்கு அது கிடைக்காம இருக்கிறதுக்கு விக்ரம் ஒரு வேலை பண்ணாங்கிறது மண்டைக்குள்ளே உரைக்கவே இல்லையான்னு. ஏற்கனவே ஒரு தங்கச்சின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு பாயிண்ட்டாக எடுத்து வச்சு ஏதோ ஒரு கேம் எங்கேயோ ஒரு இடத்துல வீக்கெண்டில் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தது. இந்த எஃப்ஜே கூட போய் நீ லவ் கண்டென்ட் கொடுக்க வேண்டியது தானே, முதல்ல ஊடலில் ஆரம்பித்து அது காதலில் மாறும்ல அப்படின்லாம் உசுப்பேத்தி விட்டு பண்ண வச்சதே விக்ரம் தான். அந்த வேலைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அது அப்போல்லாம் தெளிவாக வேணாம், அதே எதுக்கு நான் அவனை அண்ணன் தானே கூப்பிட்றேன்னு சொன்ன பொண்ணு அதுக்கப்புறம் அதில் விழுந்து தான் கேமே கோட்டை விட்டுருச்சு. இன்ஃபேக்ட் இன்னொன்று கேட்டிங்கன்னா நேற்று எவ்வியா நான் வெளியில் போகும்போது கூட அவங்களுக்கான அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போது எஃப்ஜே கூட இருந்த லவ் கண்டென்ட் எதுவுமே போடலை. இது ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்கான விஷயமா இருக்கலாம், ஏன்னா ஆதிரை விஷயத்தில் நிறைய அடி வாங்கிட்டான், அதனால் காப்பாற்றுறதுக்கான விஷயமா இருக்கலாம். இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வியானாவோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வெளியில் போன வாரம் அதாவது ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்கள் பொண்ணு பேர் கெட்டு போயிடுது, எங்கள் பொண்ணை வெளில அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சிருக்க பட்சத்தில் ஆதிரையை உள்ளே விடுறாங்க. ஆதிரை எப்போ உள்ளே வந்தாங்களோ அப்பத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கான்டாக்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. ஸோ டீமோட பிளானாக அவங்க அப்பா அம்மா கேட்டு உடனே அனுப்ப முடியாது அப்படின்னும் போது இப்போதைக்கு ஒரு வாரம் அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணாமல் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக கூட ஆதிரையை உள்ளே அனுப்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லவ்ல இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. அவனும் பெருசாக ஆதிரையை ஃபோக்கஸ் பண்ண அந்த பயத்திலே இருந்தால் எங்கே தன்னோட குட்டு வெளிப்பட்டுருமோன்ற அந்த பதட்டத்திலே இருந்ததுனால இவளை பெருசாக கண்டுக்கல. ஒரு வாரம் ஃபுல்லாக அவளை சட்டிலாக்கி ஆதிரைக்கு கிஸ் கொடுத்து அவளை ஹக் பண்ணி அவளை அந்த கேஸில் ஒரு விதமாக ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ தான் வியானாவை திருப்பி ஹக் பண்ணி செஞ்சு அந்த நைட்டில் நடந்திருக்கும். அதை கூட நீங்கள் 1 ஹவரில் காட்டலை.
அத கூட நீங்க 1 ஹார்ல காட்டல. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவளோட கிளிப்பிங்ஸ்ல கூட வந்துட்டு எஃப்ஜே விஷயங்கள போடல. எஃப்ஜேவ காப்பாத்துறதுக்கான விஷயம். இன்னொன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அந்த பொண்ண கொஞ்சம் டீசென்ட்டா அந்த பொண்ணு பேர் இமேஜ் டேமேஜ் ஆகாம வெளில போகட்டும் அப்படிங்கிறது. ஏற்கனவே ஆதிரை பேரு செம்மையா டேமேஜ். இதுல ஆதிரைய நான் சொல்லலாம் மாட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து அரோராவெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அந்த கேஸ் நடக்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. அந்த பொண்ணுக்கான எமோஷன் கிடைக்கலன்னு. அந்த பொண்ணுக்கான எமோஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு நிக்கணும். ஹோஸ்ட்டோ மத்தவங்களோ வந்து கண்டஸ்டன்ட்ஸோ இல்லன்னா வெளில இருக்க பார்க்குற ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஏம்மா ஏன் நீ உன் விஷயத்துல நீ கிளாரிட்டியா இருமா. அவ்வளோ உனக்கு அவன் மேல கோவம் இருந்தா வினோத்த கிழின்னு கிழிச்சல்ல திவாகர் வெளில போனதுக்கு காரணம் தானே. அப்ப நான் வெளில போனதுக்கு நீ தான் காரணம்னு அவன ஸ்லிப்பர் ஷார்ட்டா 4 கேள்வி வந்து கோர்ட்ல கேட்க முடியாட்டியும் அவர் தான் விஜய் சொன்னார்ல. உனக்கு மத்த டாஸ்க்ல எங்க வேணா கேட்கலான்னு. ஏன் இன்னைக்கு நாமினேஷன்ல போன வாரம் நாமினேஷன்ல சொல்லல. ஏன் ரூம்குள்ள சொல்ல மட்டும் தான் உனக்கு தைரியம். அவனால தான் என் கேம் போச்சுன்னு. ஓப்பன் நாமினேஷன்ல சொல்ற தைரியம் உனக்கு இல்லையா? இல்ல ஹோஸ்ட் வந்துட்டு எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாரு, விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்காக வந்து விட்டுடுறியா? அவ்வளோ தைரியம் இல்லாம நீ உள்ள எதுக்கு வந்த? அப்போ நீ வந்தா அவன் நேம வந்துட்டு அவனுக்கான உனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமா என் ஃபீலிங்ஸ் கூட அவன் விளையாடி இருக்கான். அது வேற ஓப்பனா ஒத்துக்கிறான். எனக்கு வந்து அவன் இந்த கேம்ல இருக்கிறது பிடிக்கல. இன்னும் எத்தினி கேம் உள்ள எத்தினி பொண்ணுங்களோட கேம ஸ்பாயில் பண்ணுவானோ. இது இப்போ வியானா கூட போயிட்டாங்க. அப்படிங்கிற மாரி உனக்கு சொல்ல தைரியம் இல்லன்னா, அதுக்கப்புறம் இது ஏன் ரீஎன்ட்ரி குடுத்த? இதுக்கு பிரவீனாவது உள்ள வந்திருக்கலாம். இல்லன்னா வேற யாராவது ஒயில்ட் கார்டு உள்ள வந்திருக்கலாம். உள்ள வந்து டப்பா காலியானது மட்டும் தான் மிச்சம். அப்படியே வெளில அவ்வளோ எல்லா இன்டர்வியூலும் அவ்வளோ ஃபயர் விட்டியே. உள்ள வந்து என்ன கிழிக்கிற? திருப்பி அவன கிஸ் கேட்கறதோ, ஹக் குடுக்கறதோ, அப்படிதான் வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்றதோ, அங்க வந்து வீக்கெண்ட்ல ஃபீல் பண்ற. அதுக்கப்புறம் அவன் கூடயே வந்துட்டு அரோரா கூட பெட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க கூடயே வந்துட்டு இப்போ அவனை நாமினேட்டும் பண்ணாமல் அவங்க கூட உட்காந்து சிரிச்சு பேசுகிறான் அந்த குரூப் கும்பல் கூட. அதுக்கு எதுக்குமா ஒயில்ட் கார்டு என்ட்ரியை உன்னை வேஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் இருக்கும்போது கூட நீ எஃப்ஜேவை காரணம் சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த கேஸில் நியாயம் கிடைக்கல. அந்த கேஸ் விஷயத்தில் எனக்கான ஒரு ஃபீலிங்ஸ்க்கான ஒரு வேல்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நீ எஃப்ஜேவையும் விக்ரமே நாமினேட் பண்ணியிருக்கலாம் அந்த ரீசன் சொல்லி. நீ பண்ணவே இல்லை. அந்த அல்லக்கை கும்பலோட ஒன்றா நீ சேர்ந்துட்ட. இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் சேதுபதி தான். அவன் வந்து விக்ரம்க்கு இதில் வந்து வினோத்து ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போ இந்த வாரம் தப்பிச்சது வினோத் கேப்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ட்ரால்லாம் வந்துருச்சுன்னு நீங்கள் எபிசோட் பார்க்கல. வினோத் தான் இந்த வாரம் கேப்டன். இந்த கேப்டனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எப்பயுமே ஹாட் ஸ்டாரில் வந்து ஒரு போல் நடக்குமா. அது எனக்கு தெரியாது. இத்தனை சீசனில் இது எனக்கு தெரியல. அதாவது ஃபேன்ஸ் போலுன்னு ஒன்று நடக்குமா. அதில் சொல்கிறது தான் போன சீசனில் ஜாக்குக்கெலாம் ரெட் கார்பெட் போட்டது கூட அதுதான் சொல்கிறாங்க. போட சொல்லி வந்திருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்துன்னு. அப்புறம் இந்த சீசன்லையுமே வந்து கேப்டன் ஏதோ ஒரு வாரம் கேப்டன் வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும் கண்டஸ்டன்ஸ். ஆமாம் இந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் போன சீசன்லேயே வந்துச்சு. இந்த சீசனில் எங்கே ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஆடுறானுங்களே. அதனால் இந்த வாட்டி வந்து அந்த ஃபேன் போல் வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஆனால் போன வாரம் வந்து அதில் ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் யார் கேப்டனாக வரணும்னு போட்டதில் விக்ரம் வினோத், பாரு இவங்க 3 பேர்ல யார் கேப்டனா வரணும்னு அந்த சர்வே பண்ணதுல பாருக்கு தான் நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பாரு தான் வருவாங்க. பாரு தான் இருக்கு அப்படின்னா இந்த சேனல் அப்பட்டமா அதை கம்முன்னு விட்டுட்டானுங்க. வினோத்னு சொல்லி மாத்திட்டானுங்க. ஏன் பாரு கேப்டனா வந்தா உங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கா? அது ஆனவனா விஜய் சேதுபதி சொல்றாரு. கேப்டன் சொன்னா கேட்டுதானே ஆகணும். தலை சொன்னா கேட்டுதானே ஆகணும். பிக் பாஸ் சொன்னா கேட்டுதானே ஆகணும். பிக் பாஸ்க்கு நெக்ஸ்ட் பொறுப்புல இருக்கிறது கேப்டன் தானே. பிக் பாஸ் சொல்ல வேண்டிய விஷயங்களை கேப்டன் மூலியமா சொன்னா தானே கேட்கணும்னு இந்த கனி விக்ரமே இந்த ஹோஸ்ட் எல்லாம் உருட்டுனீங்களே. அப்படி பாருவ கேப்டனா கொண்டு வந்து அவ கேமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடி இல்ல அவளுக்கான விஷயங்களை அவள் ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இல்லைன்னா ஸ்மார்ட்டா ஆடிட்டா அப்படின்னாக்கா அவளை கேள்வியே கேட்க முடியாது. வீக்கெண்ட்ல வச்சு திட்ட முடியாது. ஏன்னா பாரு தலை தானே சொன்னா கேட்க தானே செய்யணும் அப்படின்ற பயமா அதனால ஆக்க மாட்டீங்களா? இல்ல இந்த வாரம் அவளை நாமினேஷன்ல வச்சு தூக்குற பிளான் அவங்களுக்கு விக்ரம தப்பிக்க வச்சுட்டு அவனை நாமினேஷன்லேயே வரவிடாம அவனை ஹைலைட் பண்ணி அவனுக்கு எதிராக வீடு திரும்பவே கூடாதுன்றதுல தெளிவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரம் கேம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 1 வீக் கேமை வந்து கண்டஸ்டன்ஸ் ஆடலைங்க. இந்த கேமை இந்த வாரம் இப்படி ஆடுங்கன்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு போனதே ஹோஸ்ட் தாங்க. அதை தான் நான் முதல்லன்னு சொல்கிறேங்க. அவர் 2 நாள் ஹோஸ்ட் பண்ணதே விக்ரம ஹைலைட் பண்ணதா ஒன்று. அப்புறம் பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இப்படி இருந்தா அப்படின்னு அதெல்லாம் அதெல்லாம் என்ன திட்டுறீங்க அந்த பொண்ணை திட்டுறதும் டேரக்டாக திட்டுறீங்க. புகழ்ந்தாலும் அதுக்குள்ளே ஒரு வஞ்ச புகழ்ச்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அரோராவை அப்படி தூக்கி வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டதில் உங்களுக்கு அவ்வளோ பெருமையா சார்? அவ்வளோ பெருமையாக இருந்தால் உங்கள் வீட்டு மருமகளாக எடுத்துக்கோங்க சார். ஏன்னா வந்து உங்கள் பையன் கூட நடிக்கிறாங்க போல இருக்குது ஹீரோயினா. ஸோ அடுத்து 4 படத்துக்கு வந்து கால் ஷீட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் படத்துக்கும் 4 படத்துக்கு கால் ஷீட்டு வாங்கிட்டு அப்படியே அவளை ஹைலைட்லையோ லைம் லைட்லையோ வச்சுக்கோங்க. ஆனால் அப்படியே ஒரு பொண்ணு ஷோக்குள்ளே விட்டதே தப்புன்னு ஒரு கூட்டம் கத்திட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கூட்டமே இப்போ வந்து அவளை குட் சோல்னு ஒரு பக்கம் சொல்லுது. ஒரு பக்கம் வந்து அவளாம் ஒரு கேமராக இருக்கா இல்லைன்றது கூட முக்கியம் இல்லை. முதல்ல ஒரு பொண்ணாக இருக்காளா? ஒழுங்கான ஒரு பாரு வந்து அநாயங்கா கேம் ஆடுறா, இன்ட்ரெஸ்டிங்காக கேம் ஆடுறா, இல்லை இரிட்டேட்டிங்காக கேம் ஆடுறா. ஆனால் அவள் கேம் ஆடுறா. இவள் கேமே முதல்ல ஆடலை. அதுக்கப்புறம் ஆட ஆரம்பித்த கேமும் ரொம்ப அக்லியான கேம் தான். அதுக்கப்புறம் இப்போ அரோராக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பண்ணுற இடத்துல முதல்ல அரோரா ஆதிரே 2மே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ கமருதீன் கிட்டே எப்படி வந்து அது என்ன இங்கிலீஷில் கூட ஒரு வார்த்தை சொன்னாலே அது நான் ரொமான்டிக் ஒரு மீனிங் சொல்லிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி அப்போ துஷார் கிட்டே நீ பண்ண. அதுக்கப்புறம் துஷாரை தம்பியை நிப்பிட்ட. இப்போ எனக்கு அவன் மேலே எதுவுமே இல்லை. கமருதீன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னே இப்போ கமருதீனை விட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த வாரம் எஃப்ஜே கிட்ட வருவியான்னு தெரியல. எஃப்ஜே கிட்ட முட்டிக்கிட்டேன். ஆனால் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியல.
ஆதிரியும் வந்து எஃப்ஜே என்ன வந்து ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் ஹக் கேட்குறேன். ஸோ நீங்க 2 பேருமே ஒரே கேட்டகரி தான் என்ன பொறுத்தவரைக்கும். என்ன ஆதிரிய விஷயத்துல எஃப்ஜேவ மட்டும் வண்டி ஓட்டுனா, அவன் எஃப்ஜே நெறைய பேர் கூட வண்டி ஓட்டுனான். நீ வந்துட்டு நெறைய ஜென்ஸ் கூட வண்டி ஓட்டிட்டு இருக்க. ஆனா வந்துட்டு அவன் கமருதீன் வந்து உன் கூடவும் பாரு கூடவும் உட்கார்றான். அந்த முட்டாள் பொண்ணு அந்த கேம லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல விக்ரம தப்பிக்க வச்சது விஜய் சேதுபதி. நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல கூட சொல்றாங்க. இனிமே நீங்க விஜய் சேதுபதின்னு சொல்லாதீங்க. விக்ரம் சேதுபதின்னு சொல்லுங்கன்னு. ஏன்னா விக்ரம்க்கு அவ்வளோ ஜால்ரா போடுறாரு. நானுமே இப்ப இனிமே நேத்து தம்ப்நெயில்ல கூட அதுதான் வச்சிருப்பேன். விக்ரம்க்கு ஜால்ரா போட்டு விக்ரம் டைட்டில் வின்னர் குடுக்கணும். விக்ரம் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. விக்ரம் அடியே அடிக்கக்கூடாது. விக்ரம் வந்து விக்ரம்க்கு இன்னும் இவர் ஜால்ரா போடுறது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட்டும் ஜால்ரா போடுற கண்டஸ்டன்ட் நீங்க விக்ரம்க்கு ஜால்ரா போட்டீங்கன்னா எவிக்ட் ஆக மாட்டீங்க. அப்படிங்கிற ஹிண்ட்டையும் அவங்க குடுக்குறாங்க. ஏன்னா 2 வாரம் முன்னாடி வியானா விக்ரம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. உடனே அவர் கேம போன வாரம் திட்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த வாரம் வியானா வெளில எடுத்தாச்சு. ஓகேவா? 1 வியானா வெளில போனதுக்கு காரணம் விக்ரம், எஃப்ஜே 2 பேரும் தான். அதுக்கப்புறம் ரம்யாவுமே வந்து அந்த குரூப்ல வந்து குரூப்பிசம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஜெயிலில் உட்காந்து நான் கேட்குறேன் ஜெயிலில் உட்காந்து காசிப்பாக பேசுகிற விஷயங்களையோ இல்லை பின்னாடி பேசுகிற விஷயங்களையோ நீங்கள் பிளாஸ்மாலையோ நாமினேஷன்லேயோ எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதுதான் சேஃப் கேம். உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அதுதான் சேஃப் கேம். இன்னைக்கு அப்பட்டமா வினோத் தான் அந்த வேலையை பண்ணார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வை கேப்டன் ஆக்க இவங்களுக்கு பயம். ஸோ அந்த மக்களோட அந்த போல் விஷயங்களே வந்து நீங்கள் மாற்றி வினோத்தை கேப்டன் ஆக்கியிருக்கீங்க. ஸோ வினோத்தை நாமினேஷன்லேருந்து தப்பிக்கும். அகைன் அவர் வந்தால் வெளில போகிறதில்ல, அது வேற விஷயம். விக்ரம் வந்தாலும் வெளில போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த நாமினேஷனில் இருக்கோன்ற பதட்டமோ இந்த ஒரு ஹெசிடேஷனோ, ஏன்னா வெளில இவங்களுக்கு வந்து ஓட்டிங் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. மேபி இவங்க வந்து அந்த பிஆர் ஓட்ஸ் செட் பண்ணிட்டு வந்ததில் தெளிவாக உட்காந்துருக்கலாம். போன வாரம் எஃப்ஜே உட்காந்துருந்தானே, எவ்வளோ தெனாவட்டாக உட்காந்துருந்தான் ஹாட் சீட்டில் உட்காரும்போது கூட. ஏன்னா வெளில அவனுக்கு அங்கே ஓட் பேங்க் அந்த அந்த பிஆர் விஷயங்கள், அந்த ஃபேக் ஓட்ஸு அந்த விஷயங்கள் எல்லாம் வெளில வந்து நிறையவே போயிட்டு இருந்து. இது நான் என் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ்லலாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து எஃப்ஜேக்கு எப்படி ஓட்டிங் வந்துச்சு அப்படின்னா திடீர்னு பிஆர் வேலை நடக்குது எஃப்ஜேக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்க. இப்போ நீங்கள் நேற்று அந்த விக்ரம் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா விக்ரம் எஃப்ஜே விஷயங்களில் ஏன் வந்து அந்த கேஸை வந்து இங்கே அப்படி பண்ணீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவுமே கேள்வி கேட்கல. விக்ரம் செஞ்ச தப்புன்னு சொல்லலை, எஃப்ஜே செஞ்ச தப்புன்னு சொல்ல, ஆதிரிக்கான நியாயம் கிடைக்கலன்னு அவர் சொல்ல, ஒரு மாதிரி பூசி மழுப்பி பேசின மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கே ஒன்றுமே புரியல, இவர் சுற்றி விட்டார், என்னதான் சொல்ல வராரு, எஃப்ஜேவை திட்டினாரா இல்லைனா ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லை விக்ரம் அந்த கேஸ் அப்படி ஹேண்டில் பண்ண திட்டினாரா அப்படின்னும் போது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எஃப்ஜேவை வந்து காப்பாற்றிருக்கணும், கேஸ் வாதாடி ஆதிரை மேலே தான் தப்புன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அப்படி ஆதிரை மேலே தப்புன்னு சொல்லியிருக்கணும்னு நீங்கள் சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ்க்கான எமோஷனுக்கான வேல்யூ கிடைக்கல. அப்போ இனிமேல் அந்த பொண்ணுக்கு அந்த மனசில் இருக்குல்ல, மனசில் இருக்காது கொட்டினாதான் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் அரோரா வந்து அரோரா உனக்கு நல்லதாக பண்ணியிருக்கா எஃப்ஜேன்னு சொல்கிறீங்க, இவர் விக்ரமை வந்து அப்படியே திட்டுற மாதிரி திட்டுறீங்க. எனக்கு புரியவே இல்லை. அப்போ சுற்றி விட்டு நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? ஒன்று பண்ணது சரின்னு சொல்லுங்கள், இல்லை பண்ணது தப்புன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே இல்லாமல் அது என்னத்தை பூசி மழுப்பி இந்த பக்கம் என்னது இந்த பக்கம் ஒன்று அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னுவாங்க. இப்படியே இல்லாமல் அப்படியே இல்லாமல் அதை என்ன பூசி விட்டு போனீங்க? உங்களுக்கு 3 பேரையுமே வந்துட்டு திட்டாமல் பார்த்துக்கணும், 3 பேரையுமே ஷோக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும். யார் ஆதிரையை கூட மோஸ்ட்லி நீங்கள் வெளில அனுப்பிச்சிருவீங்க. அரோராவை தாங்கன்னு தாங்கணும். ஓகேவா? அதான் சொன்னேன், இப்படி ஒரு பொண்ணை உள்ளே விட்டு இந்த கேம் உங்ககிட்ட இருந்து வெளில வரத்துக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நாங்களும் எங்கள் டீமும் பெருமைப்படுறோமா. என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விருந்தே வச்சுக்கோங்க, யார் வேணான்னு சொன்னால். அப்புறம் உங்கள் பையனோடது அந்த இது நடு சென்டராக அந்த வெப் சீரிஸோ இல்லை இன்னும் எந்த வெப் சீரிஸோ எதுலாம் கால் ஷீட்டோ ஒரு வெப் சீரிஸ்க்கும் வந்து கூப்பிட்டு போய் விருந்து வைங்க, நீங்கள் டின்னர் வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் அந்த பொண்ணை உள்ளே விட்டதுக்கு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் சார், ஆனால் அவளை உள்ளே வச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல, அவ்வளோதான். அப்படி ஒரு பொண்ணு அந்த ஷோவில் வச்சு பார்க்கவே முதல்ல பிடிக்கல. அவள் பண்ணுற விஷயங்கள் அதுக்கு மேலே அக்லியாக இருக்குது. ஆனால் அவளுக்கெல்லாம் பாராட்டு பத்திரம் வாங்கி உங்கள் இமேஜ் அப்படியே டவுன் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா? சூப்பர். இது வரைக்கும் மக்கள் சொல்வேன்னா உங்களை பார்த்தவங்களுக்கு இந்த பிக் பாஸ் ஷோவே பிடிக்கலான்றவங்களுக்கு கூட, பார்வே பிடிக்கலான்றவங்களுக்கு கூட, இல்லை நாங்கள் பார்க்கறதே இல்லை ஷோன்னு சொல்கிறவங்க கூட ஒரே ஒரு கொஸ்டின் தான் வைக்கிறாங்க, இப்படிப்பட்ட பொண்ணு இந்த ஷோக்கு தேவையா அப்படின்னும் போது அந்த ஷோட எத்திக்ஸே போயிடுச்சுன்றது ஒன்று இருக்கட்டும். சரி ஓகே, அந்த ஷோக்குள்ளே கேம் ஆடினா கூட பரவாயில்ல, அவள் ஆடுற கேம் மொத்தம் அக்லியான கேமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்பேஸில் இன்னும் மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க அவளை பற்றி அப்படின்னு சொல்லும்போது நானுமே சொல்லியிருக்கேன் இன்டெரக்டாக, மேல் கண்டஸ்டன்ஸ் மண்டையை கழுவி ஆடுற கேம் தான் ஆடுறா, மேனிப்புலேஷன் கேம் தான் ஆடுறா மேல் கண்டஸ்டன்ஸ். எல்லார் மண்டையை கழுவுறதுங்கிறது ஒரு கேம், அது வேற. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக மேல் கண்டஸ்ட் யாரையும் தனக்கு எதிராக திரும்ப விடாமல் ஒரு விஷயம் பண்ணுறது இருக்குல்ல, அது வேறு மாதிரி தான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னும் போது அப்படி ஒரு பொண்ணை உள்ளே விட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் சொம்பு வேற தூக்கிட்டு அதை பெருமை வேற சொல்கிறீங்கன்னா எங்கள் பாரு எந்த விதத்துலையும் குறைஞ்சில்ல. அவள் கேம் ஆடுறா, அவ்வளோதான். இந்த கமருதீன் விஷயத்துலையுமே நான் சொன்னேன், கமருதீன் போன வாரம் நீங்கள் ஏன் எடுக்கல?
கமருதீன் ஏன் எடுக்கல? அவ்வளோ உங்களுக்கு அநாயகமா இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கமருதீன் நாமினேஷனில் இருந்தால எடுத்திருக்க வேண்டியதானே, எடுக்கல. ஆனால் இந்த வாரம் பார்வை நாமினேஷனில் விட்டு நீங்கள் திருப்பி பார்வை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால விக்ரமை நீங்கள் உள்ள விடல. வினோத்தை பார்வை ஆக வேண்டிய கேப்டனை நீங்கள் வினோத்தை ஆக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வை வந்து நாமினேஷனில் கொண்டு வந்திருக்கீங்க. அவளுக்கான ஓட் பேங்கிங் கம்மின்னு தெரியும் அப்படின்ற பட்சத்துலையுமே அவளை அடின்னு வீக்கெண்டில் அடிச்சப்புறம், போன வாரமாக அவளுக்கு நெகட்டிவாக போச்சுன்னு தெரிஞ்சப்புறம், இன்ஃபேக்ட் போகிறோன்னா அவன் நாமினேஷனில் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளோட ஓட் பேங்க்ஸ் இப்போ எப்படியா இருக்கும்னு ஓட் பேங்க் பற்றி ஒரு விஷயமே இல்லைங்க. ஓட் பேங்க் இருக்குது இல்லைன்றது கூட விஷயமே கிடையாது. சேனல் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்றதா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஓட் பேங்க் இருக்க திவாகரை நீங்கள் எடுத்திருக்கீங்க, பிரஜனை நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லாதவங்கள நீங்கள் எதுலையோ வர காப்பாற்றிருக்கீங்க. காப்பாற்றணுன்றதுக்காக நோ எவிக்ஷன் வச்சிருக்கீங்க. போன வாரம் எதுக்கு டபுள் எலிமினேஷன் வச்சிங்க? நீங்கள் ரம்யாவே வியானா, இப்போ ரம்யா எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்க, கனி குரூப் எக்ஸ்போஸ் ஆக போகுதுன்னா நீங்கள் யாரையும் உள்ளே விட்டுருக்கலாம். இல்லை வியானாவோட கேமை வேறு பெர்ஸ்பெக்டிவில் திருப்பணும், விக்ரம் அவங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா உள்ளே விட்டுருக்கலாம். ஸோ எதுக்கு டபுள் எவிக்ஷன்? இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னும் போது பாரு இனிமேல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு குரூஷியலான வாரம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அவள் கேம் அவள் ஆடணும்னு இப்போ இந்த கமருதீன் பாரு டிசைட் பண்ணிட்டாங்க, பேச வேணான்னு. கேமுக்கு என்னவோ அதை பேசிக்கலாம், வெளில போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, கமருதீன் பேச வேணான்னு சொன்னாலும் இவ தான் போய் பேசணும்னு சொல்கிறான். அவள் என்ன சொன்னான்னா, ஒன்று ஹோஸ்ட் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு ஃபுல்லாக பேசாமல் இருந்துடணும். ஹோஸ்ட் வந்து நீங்கள் கப்புள் கேம் ஆடுறீங்கன்றதை அவர் பேசவே இல்லை. மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறதோ ஒரு சில அநாயங்கன்னு அவள் சொல்லலை, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கப்புள் கேம் ஆடுறத தப்புன்னு சொல்லலை. ஆனால் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசாமல், இந்த எத்திக்ஸ் மீறாமல், இங்கே இருக்க ரூல் பிரேக் மீறாமல் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்றதை சொல்கிறான். இவனுக்கு பயம் வந்துச்சு. நான் தான் சொல்லிட்டேன், அல்ட்டா பெல்ட்டி அடிச்சிருவானுங்க, இவன் வினோத் எல்லாமே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ வந்து பேசாமல் இருக்கலாம், இந்த கேம் முடிகிற வரைக்கும் பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பாரு சொல்லிடுறான். ஒன்று இதை வந்து கண்டுக்காம, ஏன்னா வீக்கெண்டில் வாங்குற திட்டு வந்து எப்பயும் வாங்குறது தான், நம்ம என்ன செய்யக்கூடாதோ அதை மட்டும் செய்யாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு அவள் சொல்கிறான். இவனுக்கு பயம் வந்துச்சு, இவன் பேர் வெளில ரிப்பேர் ஆகிடும். ஏன்டா அவ்வளோ பேர் ரிப்பேர் ஆகும்? ஏன்டா அவள் பின்னாடி போய் ஏன்டா ஒரு பொண்ணு பின்னாடி போய் பேசுனா செஞ்சா அவகிட்ட லவ்னு சொன்னால் உன் பேர் ரிப்பேர் ஆகிடும். ஓகேவா, நான் 2 பொண்ணை வச்சு வண்டி ஓட்டுறேன், நான் 3 கல்யாணம் பண்ணிவேன்னு சொன்னார், பேர் ரிப்பேர் ஆகாதா? அவ்வளோ பெரிய ஹீரோவா நீ? என்னமோ பண்ணிட்டு போ, ஓகேவா? அப்படி அவள் சொல்லிட்டா, இந்த மாதிரி இந்த கேம் முடிகிற வரைக்கும் பேசுவான். இவன் என்ன சொல்கிறான், இந்த வாரம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம், அதை அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த வாரம். அவள் அதுக்கு சொன்னால், இந்த வாரம் அந்த வாரம்லாம் கிடையாது, இந்த ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறதே வேணாம். ஒன்று அது ஹோஸ்ட் சொன்னது வந்து எப்படி எடுத்துக்கணுமோ அந்த ஆங்கிளில் எடுத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம அந்த ஒரு கேமே ஆடலாம். நம்மளுக்கான ஒரு விஷயங்களையும் பர்சனலாக வந்து எப்படி ரூல் பிரேக் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம். இல்லையா, ஃபுல்லாகவே பேச வேணாம் இப்போத்துலேருந்து கேம் முடிகிற வரைக்கும். இந்த நடுவில் இந்த ஆன் அண்ட் ஆஃப் கதையே எனக்கு வேணாம், இந்த வழவழ குழக்கிற கதையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு திருப்பி. ஏன்னா இவனால் 2 நாளைக்கு மேலே பேச முடியாமல் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இவனோட கேம் அதே தான். எப்படி அரோராவோட கேம் வந்து மேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் மண்டை கழுவி பண்ணுறதோ, இவனோட கேமே இந்த 2 பொண்ணுங்களை வச்சு வண்டி ஓட்டுறதா. ஏன்டா அந்த பொண்ணு நீ வியானா கூட வச்சு வண்டி, அந்த வியானா வெளில போகும்போது சொல்லிட்டு போயிருப்பாள், எப்போ பாரு கமருதீன் தனியாக இருக்கும்போது ஒன்று பேசுவார், குரூப்பில் ஒன்று பேசுவார், உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமான்னு கேட்டால் வியானாக்காவும் வண்டி ஓட்ட தான் ட்ரை பண்ணான். ஆனால் வியானா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இல்லை, அதனால் வண்டி ஓட்டல. அதே மாதிரி இப்போ 2-3 நாளாக வியானா கிட்டேயும் விட்டு போட்டால் அதை வினோத்தே சொல்லியிருப்பார். முதல்ல வந்து அவள் ஸ்டார்டிங் என்ன அண்ணான்னு கூப்பிட்டா, இல்லைனாக்கா அவளுமே இது ரூட்டில் விட்டுருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கேமில் நான் 4 பொண்ணுக்கு ரூட் விடுவேன், 3 பொண்ணுக்கு ரூட் விடுவேன், இல்லை கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக அதை பண்ணுவேன், இல்லை வாரம் ஒரு பொண்ணை மாற்றுவேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மாசாக கொண்டாடுவீங்க இல்லை? ஒரு பொண்ணு தனக்கான ஃபீலிங்ஸ் இருக்குது, அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே நாங்கள் வெளில போய் கல்யாணம் பண்ணுறோம் பண்ணல, ஆனால் வந்து நாங்கள் இனிமேல் ரூல்ஸ் மீறாமல் நாங்கள் வந்து எங்களுக்கான கேமையும் ஆடுறோம், எங்களுக்கான விஷயங்களையும் அதோட ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் அது உங்களுக்கு தப்பாக தெரியுது, ரைட்டா? சரி ஓகே, என்னமோ ஒன்று பண்ணுங்கள். அப்போது கமருதீனை வெளில எடுக்காத நீங்கள் இந்த வாரம் பார்வை டார்கெட் பண்ணுறீங்களா? பாருவா அதனால தான் கேப்டன் ஆக்கலையா? வினோத்தை அதுக்கு தான் கேப்டன் ஆக்குனீங்களா? விக்ரமா அதனால தான் நாமினேஷனில் தப்பிக்க வைக்கணுன்றது உங்களுக்கு விஷயம் இல்லை. அவன் நாமினேஷனில் வந்தாலும் வெளில போக மாட்டான். ஆனால் அவனை டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றதா, அவனுக்கு சொம்பு தூக்க 4 அல்லக்கைங்களை உள்ளே வைக்கணுன்றதா உங்கள் பிளான்னா, வினோத்தை வக்ரம் பக்கம் திருப்பறதுக்காக தான் நீங்கள் பிளான் பண்ணீங்க. நான் போன வாரமே சொல்லிட்டேன், வீக்கெண்ட் பிளான். இந்த வாரம் அப்பட்டமாக நாமினேஷனில் அதுதான் நடந்தது. வினோத் என்ன ஆக்சுவலி பாருவோடது அந்த மைக் விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா கமருதீன் பாரு 2 பேரையும் தானே நீங்கள் நாமினேஷனில் போடணும். அது எப்படி பாருவை மட்டும் போடுவீங்க? திருப்பி அந்த மைக் விஷயம் ஏன்டா எவ்வளோதான் திருப்பி அதே பேசுறதுடா விக்ரம். உனக்கு கொஞ்சமாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, கேம் எத்திக்ஸ் இருக்கா? உன் மண்டைக்குள்ளே எத்திக்ஸ் இருக்கா? நீ பண்ணுற கழகம் மட்டும் கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பாரு பண்ணுற கழகம் மட்டும் கேமை ஸ்பாயில் பண்ணுதா? நான் கேட்குறேன்.
அப்போ ஒரு ஆம்பளை கலகம் பண்ணா, அது வந்து ரொம்ப அவன் நல்லவன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு, ஒரு பொண்ணு கலகம் பண்ணா, அவள்லாம் ஒரு பொண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு வருதா? அப்போ வந்து உன்ன எவ்ளோ கலகம் பண்றா அந்த பொண்ணு விஷயத்துல, எவ்ளோ அநாயகமா பண்றா, அவள வேலை வாங்கணும், அவள பண்ணணும், அவள டீஸ் பண்ணணும், அவள பெர்சனலா அட்டாக் பண்ணணும், அவள பெர்சனலா மார்க் பண்ணணும்னு எவ்ளோ பண்ணியிருக்க. அதெல்லாம் எதுவுமே இந்த 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 பேசாம அதான் உன் பேரையே அவனுக்கு வச்சிடலாம் அந்த விஜய் சேதுபதிக்கு. அவன் பேரை விட்டுட்டு உன் பேரையே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். விக்ரம் சேதுபதி தான். ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு உன்னை அப்படி ஹைலைட் பண்ணோம் அப்படிங்கிறதுல வினோத்தை திட்டில வினோத் பயந்துட்டான். நான் போன அந்த வினோத் முதலேருந்தே கேம்லாம் ஆடுறதில்ல. அவனுக்கு கேம் புரிதலே சுத்தமாக கிடையாது. ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அவன் வந்து ஒரு 4 பாட்டை வச்சுக்கிட்டு. ஓகேவா? அதுக்கு மேலே கனித்திரு டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது வெளில போனால் கனித்திருவோட டைரக்டரோடது அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நான் 4 படம் பண்ணலாம், நம்மளுக்கு 4 சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு காட்டிக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கான். அதனால தான் பகச்சிக்கிறதே கிடையாது கனித்திருவை. அதே மாதிரி விக்ரமும் வந்து அவனுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவன் பெரிய ஆளாக இருக்கான்னா அவன் யூடியூப் சேனலில் இவனுக்கு சான்ஸ் கிடைக்கும். வெளில போனால் இவங்க கூடலாம் சேர்ந்து வண்டி ஓட்டிலான்றதுனால தான் விக்ரமையும் பகச்சிக்கிறது இல்லை, எஃப்ஜேவையும் பகச்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாருவால் உனக்கு எந்த வேலையும் ஆகாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே பாரு உனக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ன்றது உனக்கு தெரியும். பாரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்கள் ஆம்பளை ஈகோ எங்கே இடிக்குதுன்னா, இன்க்ளூடிங் ஹோஸ்ட்டு, நான் தோத்தா கூட ஒரு ஆம்பளை கிட்ட தோத்துட்டா எனக்கு பரவாயில்ல, ஆனால் ஒரு பொண்ணு கிட்ட தோக்கக்கூடாதுன்ற மேல் ஈகோ உங்களுக்கு இடிக்குது. அது அந்த வீட்டில் விக்ரம்க்கு இருக்குது, எஃப்ஜேக்கு இருக்குது, வினோத்துக்கு இருக்குது, இன்க்ளூடிங் ஹோஸ்ட்டுக்கும் இருக்குது. அவருக்குமே வந்து எனக்கு ஈக்குவலாக நீ ஹோஸ்ட் பண்ணுற, உள்ளே உட்காந்து நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்குறியா, நான் இன்னைக்கு வந்து இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நீ எனக்கு சொல்கிறியா, இல்லை ஒரு ஒரு டாஸ்க் வந்து அந்த விஷயத்தை என்னோட புரிதலை விடவும் உன் புரிதல் ஜாஸ்தியாக இருக்கான்னு ஒரு போட்டி அந்த ஹோஸ்ட்டுக்குமே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு அதில் நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்றது பிரச்சனை இல்லை, எதிர்க்க நிற்கிறது ஒரு பொண்ணு. நான் தோத்தாலும் வந்து அவள் ஜெயிக்கக்கூடாது, நான் தோத்தாலும் அவள் ஜெயிக்கக்கூடாது, நான் வேற யாரும் ஆம்பளை கிட்ட தோத்துக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட நான் தோக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து அந்த ஒரு ஹெல்த்தியான காம்படிட்டராக பார்க்குற மனப்பக்குவம் அங்கே யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு ஒரு மேல் ஈகோ பிடிச்சதை எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லும்போது வினோத்துக்கும் அது அப்பட்டமாக இருக்குது. அவனுக்கு சுத்த கேம் புரிதலே கிடையாது. இன்றைக்குமே பாருங்கள் நாமினேஷன் ப்ராசஸில் பாரு அவன் தான் போட்டிருக்கான். ஏன்னா விக்ரம்க்கு பவர் இருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ விக்ரம்க்கு பவர் இருக்கா வந்து கத்துறா. இது வந்து ஓப்பன் நாமினேஷனு, எல்லாரையும் நாமினேஷனில் கொண்டு வர விக்ரம் எப்படி விட்டீங்க அப்படின்னும் போது அவன் சொல்கிறான் வினோத், சரி விடு அவன் வந்தாலும் அவன் போல மாட்டான், அவனுக்கு நிறைய பவர் இருக்குது. எந்த பவரை மெயின் பண்ணுறீங்க மிஸ்டர் வினோத்? நீங்கள் விஜேஎஸ் வந்து விக்ரமை திட்டுறதில்லைன்ற பவரை மீன் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வெளில வச்சுட்டு வந்த பிஆரை விடவும் விக்ரம்க்கு பிஆர் இருக்குன்னு மீன் பண்ணுறீங்களா? அவருக்கு பவர் இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்ல வச்சது யார்? இந்த ஹோஸ்ட் தான். ஏன்னா விக்ரம திட்டுறதில்லை. நீங்கள் வீக்கெண்டில் கொடுக்குற ஹிண்ட் தான் கண்டஸ்டன்ஸுக்கு. ஹோஸ்ட் வந்து வாரம் இவரை திட்டுறாங்க, வாரம் வந்து இவரை திட்டுறதே இல்லை, இவரை வந்து எழுப்புறதே இல்லை, இவர் எதுவுமே பண்ணலனாலும் இவரை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறாங்க. அப்படின்னும் போது கண்டஸ்டன்ஸ் மைண்டில் ஒரு குழப்பம் வரும். அப்போது கிளாப்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்க்கான ஒரு சப்போர்ட் சேனல் கிட்டேருந்து இருக்குது அப்படின்றத வந்து வினோத் ஏற்கனவே ஒரு சேஃப் கேம் தான் ஆடுவார். இத்தனை வாரம் விக்ரமை நாமினேட் பண்ணி கனியை நாமினேட் பண்ண மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கீழே இருந்தால் வினோத் மிஞ்சு போனால் ரம்யாவை சொல்வார். அந்த குரூப்பிசம் என்ன சொல்வது அது அப்படியே டப்பா காப்பி அடிப்பார். இப்போ ரொம்ப தெளிவாக விக்ரம பகச்சிக்கவே கூடாது, அந்த கனி குரூப்பை பகச்சிக்கவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சாண்ட்ராவையும் வந்து பாருவையும் சொல்கிறார். பாருவை சொல்கிறது வந்து சொல்கிறதே கேட்கறது இல்லை, அந்த மைக் விஷயங்கள் எதுவுமே சொல்கிறது கேட்கறதில்ல அப்படின்னாக்கா, அப்போ கமருதீன் உன் ஃப்ரெண்டு மட்டும் சொல்கிறத கேட்குறானா? நீ அப்படியே நீ சொல்கிறிய நல்ல இதுவாக பேசாத செய்யாத அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்குறான். அந்த மைக் விஷயங்கள்னு வச்சா அந்த மைக் விஷயங்கள் உன் ஃப்ரெண்டு தானே இருக்கா, அப்போ 2 பேரும் சேர்த்து பண்ண வேண்டிய, என் ஃப்ரெண்டை மட்டும் பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் ஏன் அதுக்குள்ளே நீ போகிற அந்த இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அவன் விக்ரம் வந்துட்டு வந்து எஃப்ஜேவை சொன்னது, அதுக்கப்புறம் பார்வை சொன்னது நானும் கேம் ஆடுறேன் அப்படின்னு. எஃப்ஜேவை எதுக்கு அவன் விக்ரம் சொன்னான்? சொல்ல மாட்டான்றது. அப்போ அப்படி பார்த்தா குரூப்பிசம்குள்ளே வந்து எஃப்ஜே விக்ரம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேள்வி கேட்குறான். ஏன்னா எஃப்ஜேவை வந்து வீட்டில் இருந்து ஹோஸ்ட் திட்டாரு. அப்போது அவனோட அந்த கேஸ் விஷயங்களை எடுத்தது இவனுக்கும் அந்த அடி விழுந்துச்சு அப்படின்னா அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணால் இவன் கேம் பாதிக்கணும், இல்லை தன்னை நல்லவனை காமிச்சிட்டு எஃப்ஜேவை போட்டு விடுறதுக்குன்னு தான் அவன் பண்ணானே தவிர இந்த குரூப்பிசம்குள்ளே இன்னொரு விஷயங்கள் இருக்குது. இவங்களுக்குள்ளேயே வந்து நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க, வெளியால் யாரையாச்சும் பண்ணி தான் தள்ளி விட பார்ப்பாங்க. லாஸ்ட்டாக 4-5 பேர் இவங்க மிச்சம் இருக்கும்போது நமக்குள்ளே அடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது முதல்லேருந்தே அந்த ஸ்டபடியோட ஸ்ட்ராட்டஜி. கெமி இருக்கும்போதே அவன் அதை தான் சொல்லியிருப்பான். விக்ரம் அதை தான் சொல்கிறான். நேற்று சாண்ட்ராவும் அமித்தும் இதை உட்காந்து பேசுகிறாங்க. வியானா வந்து ஒரு இடத்துல விக்ரமை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏன் பண்ணேன்னு வியானா கிட்ட விக்ரம் கேட்கப்போ இந்த மாதிரி வந்து ஆமாம் எனக்கு தோணுச்சு பண்ண இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாங்க விக்ரம வியானான்னு சொல்லும்போது, நம்மக்குள்ளே இப்பயே அடிச்சுக்கணும், அதெல்லாம் நீ பண்ணாத, நீ ஏன் இதை பண்ண, நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் வெளில தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம 4-5 பேர் இருக்கோம்னா அதுக்கப்புறம் நம்மக்குள்ளே அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வியானா கிட்ட சொன்னதை சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இது தப்பு தானே, அது எப்படி நாமினேஷனில் அப்படி பண்ணாமல்? ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அந்த குரூப்பிசம்குள்ளே, இதை தான் முதல்ல இருந்து பண்ணுறாங்க. ரம்யாவை இதை தான் ஜெயிலில் சொல்லியிருப்பா. அந்த
அந்த கனி குரூப் அவங்கக்குள்ளே அடிச்சிக்கவே மாட்டாங்க. இப்போதைக்கு இவங்கக்குள்ளேயே வந்து மற்றவங்கள வெளில தள்ளுறத பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் வைல்டு கார்டாக உள்ள சாண்டால வரும்போது கூட அப்போ நாமினேட் பண்ண வெளிலேருந்து ஒரு 4 பேர் கிடச்சிட்டாங்க பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்கக்குள்ளே அடிச்சிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த விக்ரம் வியானா சொன்னதுக்கு தான் அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ரம்யா அந்த குரூப்லேருந்து போனதுக்கு ரம்யாவை தள்ளி வச்சாங்க. இப்போ எஃப்ஜே அந்த கேட்டகரியில் வந்துட்டான். எஃப்ஜே வந்து அதே மாதிரி வீக்கெண்டில் யாராச்சும் இவங்க குரூப்பில் இருக்கவங்கள வந்து ஹோஸ்ட் திட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க. அவங்க போகிறாங்க போகல அப்படிங்கிறது வேற. ஆனால் இவங்க குரூப்லேருந்து நாங்கள் வந்து குரூப்பிசம் இல்லைப்பா, இப்படி திட்டுவாங்கினவங்க கிட்ட இப்படி தப்பு செஞ்சவங்க கூட நாங்கள் சேரலப்பா அப்படின்னு ஒரு சீன் போடுறதுக்காக நாமினேட் பண்ணது தான் வந்து விக்ரமோ எஃப்ஜேவோ பண்ணது அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேக்கு 4 ஓட்டு, சாண்ட்ராக்கு 5 ஓட்டுன்னு நினைக்கிறேன். எஃப்ஜேக்கு 4 ஓட்டு, அப்புறம் வந்து பாருக்கு 3 ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது அது ஓப்பன் நாமினேஷன், ஒரு ஓட்டு போட்டாலே வந்துருவாங்க. இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணது பாரு மட்டும்தான். கனியும் தூக்கி உள்ளே போட்டா, அரோராவையும் தூக்கி உள்ளே போட்டா. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து இது ஒருத்தர் மேலே இருக்க கோவத்தை காட்டுற அப்படின்னும் போது எஃப்ஜே சபரியை சொன்னது, சபரி எஃப்ஜே சொன்னது மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டது. அதே வைஸ் வர்ஸா அமித் திவ்யா, அமித் ஆதிரே அதுவும் அங்கே வந்துருச்சு. சுபிக்ஷா வந்துட்டு சபரியை சொன்னது அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷாவை எஃப்ஜே சொன்னது அப்படின்னு அங்கங்கே கொஞ்சம் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த கோவம் ஒன்று வந்ததுனால இந்த 4 பேர் வந்தாங்க. முக்கியமாக அந்த கேமில் சூப்பராக ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணது பாரு மட்டும்தான். இல்லைனா கனியும் தப்பிச்சிருப்பாங்க, அரோராவும் தப்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஓட்டு ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் ஒரு ஓட்டு போட்டாலே வந்துருவாங்க, அதனால வந்தது. அதுக்கப்புறம் எஃப்ஜே சுபிக்ஷா போட்டதுனால வந்தது. சபரியும் வந்து சபரிக்காக 2 ஓட்டு வந்துருச்சு, சுபிக்ஷாக்கெலாம் 1 ஓட்டு. ஸோ 1 ஓட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி, அரோரா, சுபிக்ஷா, ஆதிரே இவங்களாம் 4 பேருக்குமே ஒரு ஓட்டு தான் வந்தது. கரெக்டாக வந்தாங்க. அப்படி ஒரு ஓட்டை விக்ரம் கேரா போட்டிருந்தா கூட, ஏன்னா எஃப்ஜேக்கு வேஸ்ட் பண்ண ஓட்டு, சாண்ட்ராக்கு வேஸ்ட் பண்ண ஓட்டுலாம் போட்டிருந்தா கூட விக்ரம் வந்திருப்பான். இந்த இடத்துல சாண்ட்ரா ஆடின கேமும் தப்பு. கேம் தப்பு அப்படிங்கிறத விட நீங்களாம் சேஃப் கேம் தான் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லணும். திருப்பி விக்ரம் குரூப்பையோ கனி குரூப்பையோ பகச்சிக்காம பாருவை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா சாண்ட்ரா. அவ வந்து அவளுக்கு வந்து நேற்று ரம்யா போகும்போது அந்த சீன் போட்டு அவ்வளோ பண்ணாலே அதுக்கப்புறம் இவளுக்கு வேலை செய்ய பிஏக்கு மட்டும் பாருவை கூப்பிடுறா. காலைல கூட எனக்கு உடம்பு முடியல, இதை செய்யணும், நேற்று பீரியட்ஸ்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்களே, ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, அப்போ வந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி, என்னால் இது செய்ய முடியாது பாரு, அது செய்ய முடியாது பாரு, நீ இதை பார்த்துக்கோ பாரு அப்படின்னும் போது இந்த பாரு பொண்ணு சாண்ட்ரா விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனால் மேபி இப்போதைக்கு கொஞ்சம் விட்டுருப்பா, அதுக்கப்புறம் விட்டு பிடிக்கலான்னு பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா சேனலோட சப்போர்ட் அவளுக்கும் இருக்குன்னு பாருக்கு தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருவை பிஏ மாதிரி தான் யூஸ் பண்ணுறாளே தவிர, ஆனால் அவள் புருஷன் வெளில வந்துட்டு பாருவால் தான் என் பொண்டாட்டி கேம் போகுது, பாருவா தான் என் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி மேனிப்புலேட் பண்ணுறான்னு அவன் சொல்லிட்டு தீரினான். ஏன்னா இவன் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா கூட சாப்பிட தெரியாது உன் பொண்டாட்டிக்கு. சுபிக்ஷா டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கலான்னு சொல்லுவா, அவளை ஸ்கூபி டூன்னு சொல்லுவா, என்னென்னவோ பேசுவா. அப்புறம் கழுத்தில் மிதிக்கலான்னு பாருவா, வெளில போய் பார்க்கணும் பாரு, கழுத்தில் மிதிக்கலான்னு சொன்னதே முதல்ல சாண்ட்ரா தான். ஆனால் வீக்கெண்டில் வந்து அப்படியே நடிச்சா ஒன்றுமே தெரியாத மாதிரி, அப்படியே பதட்டத்தில் இருக்க மாதிரி பசங்கள்லாம் இந்த ஷோ பார்க்குறாங்க அப்படின்னு. ஏமா நீ பண்ணுற அக்லினஸ் சேர்ந்தாமல் உன் பசங்க பார்க்குறாங்க, அம்மா முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, இப்படி வந்து சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆக்டிங் வந்து உன் பசங்க பார்க்குறாங்க அப்படின்றதையும் மண்டைக்குள்ளே வச்சுக்கோ. நீ ஆடுற ஒரு அக்லி கேம். இதில் பாருவை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி தான் அவள் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாரு சாண்ட்ரா கூட இருக்கிறதுனாலே பாரு கேம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாண்ட்ரா மேலே இருக்க கோவம்லாம் பாரு கூட அவள் வந்துட்டு பட்டும் படாமல் அவள் கேமுக்கு பண்ணும்போது அவள் வந்து சரி ஓகே இல்லை திவ்யாக்கும் அவளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் வந்து நம்ம வந்து பட்டும் படாமல் இருந்துக்கலாம் தான் அவள் இருக்கிறா. ஆனால் சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நாமினேஷன் ப்ராசஸ்லையா சாண்ட்ரா உருப்படியாக செஞ்சாங்கன்னா லாஸ்ட்டாக போனது நாமினேஷன் ப்ராசஸில் சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து போட்டிருக்கணும். ஏன் கமருதீனை போட்டாங்கன்னே தெரில, கமருதீன் சாண்ட்ராவை போட்டார், அதனால் திருப்பி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. அப்போ உங்கள் கேமோட பெர்ஸ்பெக்டிவ் கமருதீனுக்கு கேம் புரிதலே இல்லைன்னு முதலேருந்து தெரியும். அப்போது கமருதீன் போட்டதுனால நீங்கள் சாண்ட்ரா போடுறீங்கன்னா சாண்ட்ரா வந்து கமருதீனை போடுறாங்க, இன்னொன்று வந்துட்டு எஃப்ஜேவை போடுறாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து திவ்யா விஷயங்கள் நான் தான் சொல்கிறேனே அது கொஞ்சம் லிங்க் ஆகுதுன்னும் போது நீங்கள் பர்சனலுக்கு ஒன்று போட்டிங்க, இன்னொரு ஓட்டை நீங்கள் விக்ரமுக்கு போட்டிருக்கலாம். லாஸ்ட்டாக போகிறவங்க கையில் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ன்றது அவ்வளோ பவராக கையில் நிற்கும். அதனால தான் ஒவ்வொரு வாரம் பார்வை வந்து அந்த ஓப்பன் நாமினேஷன் அந்த ஃப்ரீஸ் அந்த பஞ்சாயத்தில் வந்துச்சுங்களா, அதில் கூட பாரு தான் லாஸ்ட்டாக அந்த நாமினேஷன் ப்ராசஸில் வரும்போது யார் அந்த ஓட்டில் வரலையோ அவங்கள தூக்கி போடணுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான பவர் வந்து லாஸ்ட்டாக நாமினேட் பண்ணுறவங்களுக்கு கையில் இருக்கும்னா அந்த பவர் நேற்று இருந்துமே சாண்ட்ரா யூஸ் பண்ணாதுமே அவங்கள ஒரு சேஃப் கேமர் சொல்லும்போது வினோத்தும் ஒரு சேஃப் கேமர் தான் சொல்லுவாங்க, சரியான சுயநலவாதியுமே சொல்லலாம். நான் சொன்னேன் பாருக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலாம் இஷ்டமே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பாரு வந்துட்டு ஸ்ட்ராங் பிளேயராக தெரியுறாங்கன்னும் போது பாருவை பகச்சிக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் வீக்கெண்டில் பாரு திட்டு வாங்கினதுனால பாரு வந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் நின்னா நம்மளுக்கான சப்போர்ட் இந்த சைட் குரூப்பிசம் கிடைக்காதுன்னும் போது சேனலோட சப்போர்ட் விக்ரம்க்கு இருக்குன்னு அவன் கெஸ் பண்ணதுனால இப்போ வந்து விக்ரம் வாலை பிடிச்சிட்டு வினோத் வந்து நாமினேட் பண்ணானே தவிர கேம் புரிதல் அவனுக்கு இல்லை. அப்படிங்கிறத விட கேம் புரிதல் இல்லைன்னா கூட உங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் சேஃப் கேம் ஆடணும் டிசைட் பண்ணிடுறீங்க, தனக்கு எதிராக ஒரு பொண்ணு நிற்கக்கூடாதுன்றது மைண்ட் செட்டோட கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் பாரு கேட்குறான் எதுக்கு எனக்கு ஒரு ஓட்டு வேஸ்ட் பண்ண, 3 ஓட்டு ஒரு ஓட்டு போட்டாலே நாமினேஷன் வந்துருவாங்க, 3 ஓட்டு எதுக்கிட்ட அந்த பொண்ணு வேஸ்ட் பண்ணணும், எஃப்ஜே கேண்ட 4 ஓட்டு வேஸ்ட் பண்ணீங்க, விக்ரம்க்கு போட வேண்டியதானே, விக்ரம் வாழை பிடிக்கிறது இதெல்லாம்.
விக்ரம் வாழ பிடிக்கிற சுபிக்ஷா விக்ரம் வாழ பிடிக்கிற கதை, வினோத் விக்ரம் வாழ பிடிக்கிற கதை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கனி, இந்த அரோரா இதெல்லாம் விக்ரம் வாழ பிடிக்கிற கதை அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் இந்த வாரம் கேமையே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டதே வீக்கெண்டில் விஜேஸ் தான். இந்த கேம் இப்படி தான் போகணும். விக்ரம் சப்போர்ட் பண்ணி தான் போகணும். விக்ரம் தான் டைட்டில் வின்னர் ஆகணும். பார்வை அடிங்க. பார்வை நீங்கள் நாமினேஷனில் கொண்டு வாங்க. பார்வை நாமினேஷனில் கொண்டு வந்தால் நாங்கள் வெளில எடுத்துட்டோன்னா உங்களுக்கெல்லாம் ஸ்கோப்பு கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த ஆப்பு அப்படியே வினோத்துக்கு திரும்பும். நீ எப்போ பார்வை அடிக்கணும், உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ நியாயம் பேசுகிற, இல்லைனா ஃப்ரெண்டு நியாயம் கூட கேட்க மாட்டேற அப்படின்னும் போது அவளை மட்டும் அடிக்கிறேன்னு சொல்லும் போது ஏன் உனக்கு வீட்டில் வேறு யாருமே உங்க கூட கேம் ஆட உனக்கு போயிடுச்சு இல்லையா? அப்படின்னு உனக்கு தான் ஒரு ஓட்டு போடுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கே. அது நீ கேம் ஆடுறியோ ஆடலையோ, உன் டப்பா பாட்டுக்கோ உன் பாட்டு ஆடுறதுக்கோ உன் பாட்டு கேட்கறதுக்கோ ஒரு கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு தனியாக நின்று கேம் ஆடுறா, அவள் டேலண்ட்ல ஆடுறா, அவள் வாயை வச்சுக்கிட்டு ஆடுறா, என்னமோ ஒன்று பண்ணுறான்னா நாமினேஷன் ப்ராசஸில் யோசிச்சு இன்றைக்கி கூட நாமினேஷன் ப்ராசஸ் சூப்பராக போட்டு 2 பேரும் கொண்டு வந்தது அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தெரவசும் துப்பும் உங்களுக்கு இல்லாததுக்கு, அவளை போட்டியாக பார்க்குற மனப்பக்குவமும் உங்களுக்கு இல்லாததுக்கு அவள் மேலே பொறாம தான் படுறீங்கன்னும் போது இந்த சீசன் டோட்டல் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறத விடவும் அந்த டாக்ஸிக்காக கொண்டு போகிறதுக்கு காரணமே ஹோஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ கைஸ். நான் நிஜமாக சொல்கிறேன், நான் ஸ்டார்டிங்லேருந்தே பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத விடவும் பாரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். அந்த எந்த சேனலும் எடுத்து வைக்கிறதுல அவளுக்கான சில நியாயங்களும் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் எடுத்து வைக்கிறேனே தவிர இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாரு மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அகைன் அண்ட் அகைன் மற்றவங்க கிட்ட இருக்க தப்பை ஹோஸ்ட்டை அட்ரஸ் பண்ணாத பட்சத்தில் இவகிட்ட இருக்கிறத மட்டும் ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கணும், இவளை மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றதை என்னோட பெர்ஸ்பெக்டிவை தவிர இதில் பாருக்கான நான் ஜால்ரா போடுறேன் அப்படிங்கிறத விடவும் பாருக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸை யாரும் எடுத்து வைக்கல. அதனால நான் எடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.